ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன போகிறோன்னா நியூஸ் பேப்பர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். வால் ஹேங்கிங்க்கு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்னும் நான் வச்சுருக்க பாருங்கள் நியூஸ் பேப்பர். அது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் நான் ரோல் பண்ணிவிட்டு குட்டி ஆக்கிடுவேன். இந்த பாருங்கள், பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ரோல் பண்ணுறத காட்டுறேன் பாருங்கள். இதோ பண்ணிட்டேன். நான் பண்ணுறது காட்டியிருக்க மாட்டேன், ஆனால் பண்ணிட்டேன். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணிப்பேன். இதோ கட் பண்ணிட்டேன்னா நான் 6 இது எடுத்துருக்கேன். 6க்கும் நான் இப்போ கலர் பண்ணிக்கிறேன். இதோ பண்ணிட்டேன் பாருங்க. கலர் பண்ணுறது காட்டியிருக்க மாட்டேன், ஆனால் பண்ணியிருப்பேன். இப்போ கலர் பண்ணியாச்சா? கலர் பண்ணது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைனாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி க்ளூ ஊற்றி வச்சுக்கோங்க. இதான் நம்மளுக்கு கேர்ஃபுல்லான ஸ்டெப்பு. ஏன்னா க்ளூலாம் கீழே கொட்டிடும். அண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டிக் ஆகாது க்ளூ வச்சு. எனக்கே இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி க்ளூ ஊற்றிக்கோங்க. க்ளூ ஊற்றிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீப்பிங் லைனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைனாக பண்ணுங்கள். இந்த சைஸ் தான். நீங்கள் லென்த்தாக வேணும்னா லென்த்தாக பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது பெயிண்ட் அடிக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். இதோ நான் பண்ணிட்ட பாருங்கள். அது நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுலாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கரெக்டாக ஸ்கொயராக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா? ரவை நல்லா காய விட்டே எடுக்கலாம். எனக்கு இப்படி தான் சீக்கிரமாக எடுத்து அவ்வளோ நேரம் வச்சதில் எனக்கு இதாகிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் போன வீடியோலேயே உங்களுக்கு எப்படி ஃப்ளவர் செய்யணும் ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதை பார்க்காதவங்க டைம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுலேயும் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் பண்ணும்போது அப்படியே காட்டிகிட்டே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்லிங் லைனாக மடக்கிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கர்வாக நம்ம கட் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கடுத்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு க்யூட்டான சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஃப்ளவர் வந்துடும். அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேயராக வேணும்னா. அதோ பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் வச்சுன்னா ஸ்டோன் வச்சுக்கோங்க. ஸ்டோன் வச்சுட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் பண்ணால் உங்களுக்கு கொச்சன்னு வந்துடும். நீங்கள் வேணுன்றது கொஞ்சம் இதாக பண்ணுங்கள். நான் கார்னர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிடில் பண்ணேன்.
பாருங்கள் நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலி அதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.